Salut les amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, vous allez apprendre des phrases très importantes pour parler chez le médecin. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் மருத்துவரிடம் சென்று நாம் கதைப்பதற்கு தேவைப்படும் முக்கியமான வாக்கியங்களை பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்களை நீங்களும் கற்றுக்கொண்டு மருத்துவரிடம் செல்லும் பொழுது பிழையின்றி கதைக்க முடியும். இந்த உரையாடல் வாக்கியங்களை பார்ப்பதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் இந்த சேனல் மூலம் பிரெஞ்சு மொழியை இலகுவான முறையில் தமிழ் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. முதலாவதாக நாம் மருத்துவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் நம்மை கேட்கும் கேள்விகளின் வித்தியாசமான வடிவங்களை பார்க்கலாம். முதலில் என்ன நடந்தது உங்களுக்கு என்பதை que vous arrive-t-il, que vous arrive-t-il அல்லது qu'est-ce qui vous est arrivé, qu'est-ce qui vous est arrivé அல்லது qu'est-ce qui vous amène, qu'est-ce qui vous amène ஏன் என்று என்னை பார்க்க வந்தீர்கள் என்பதை pourquoi vous venez me consulter aujourd'hui, pourquoi vous venez me consulter aujourd'hui என்ன பிரச்சனை உங்களுக்கு என்பதை quel problème avez-vous, quel problème avez-vous என்ன அறிகுறி உங்களுக்கு இருக்கிறது என்பதை quel symptôme avez-vous, quel symptôme avez-vous எவ்வளவு நாட்களாக இந்த அறிகுறிகள் இருக்கிறது என்பதை depuis combien de temps avez-vous ces symptômes, depuis combien de temps avez-vous ces symptômes என்ன உங்களுக்கு என்பதை qu'est-ce que vous savez, qu'est-ce que vous savez உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லை என்பதை qu'est-ce qui ne va pas, qu'est-ce qui ne va pas எனக்கு சொல்லுங்கள் சரியாக என்ன பிரச்சனை உங்களுக்கு என்பதை dites-moi qu'est-ce que vous savez exactement, dites-moi qu'est-ce que vous savez exactement இந்த வினா வடிவங்களில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் மருத்துவரை பார்க்கும் பொழுது கேட்பார்கள். அடுத்து மருத்துவருக்கு பதிலளிக்கும் வகையில் நாம் என்ன வருத்தம் காரணமாக செல்கிறோமோ அவற்றை எவ்வாறு கூறுவது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை என்பதை je ne vais pas bien அல்லது je ne me sens pas bien அல்லது je me sens mal. நான் வருத்தமாக இருக்கிறேன் என்றால் je suis malade. என்னுடைய மகன் வருத்தமாக இருக்கிறான் என்பதை mon fils est malade என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக எனக்கு தலையிடி அல்லது எனக்கு சரியான தலைவலி என்பதை j'ai mal à la tête அல்லது j'ai mal au crâne என்று சொல்லலாம். அடுத்து என்னுடைய மகன் நேற்று முன்தினத்திலிருந்து இருமுகிறார் என்பதை mon fils tousse depuis avant-hier அல்லது நான் இருமுவதை நிப்பாட்டவில்லை என்பதை je n'arrête pas de tousser, je n'arrête pas de tousser என்று சொல்ல வேண்டும். அடுத்து நான் தும்முகிறேன் என்பதை j'éternue, j'éternue என்று சொல்லலாம். என்னுடைய மூக்கு வடிகின்றது என்பதை j'ai le nez qui coule, j'ai le nez qui coule. அதோடு நாள் முழுவதும் நான் மூக்கு சீறுகிறேன் என்பதை je mouche toute la journée, je mouche toute la journée என்று சொல்ல வேண்டும். என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது என்பதை les yeux sont larmoyants, les yeux sont larmoyants என்று சொல்ல வேண்டும். அடுத்து என்னுடைய மகளுக்கு தொண்டை நோ என்பதை ma fille a mal à la gorge, ma fille a mal à la gorge அல்லது elle a mal à la gorge என்று சொல்லலாம். நான் விழுங்கும் பொழுது தொண்டை வலிக்கிறது என்பதை ça fait très mal à la gorge quand j'avale, ça fait très mal à la gorge
conjavel என்று சொல்லலாம். எனக்கு காய்ச்சல் இருக்கிறது என்பதை j'ai de la fièvre, j'ai de la fièvre அல்லது எனக்கு 39 பாகை செல்சியஸில் காய்ச்சல் இருக்கிறது என்பதை j'ai 39 degrés de fièvre, j'ai 39 degrés de fièvre என்று சொல்லலாம். அடுத்ததாக காய்ச்சலோடு தடிமன், தலையிடி, சளி கொண்ட தொற்று வியாதியை கிரிப் என்று சொல்வார்கள். எனக்கு குளிர் காய்ச்சல் என்பதை j'ai la grippe, j'ai la grippe என்று சொல்ல வேண்டும். அடுத்து எனக்கு சளி பிடித்து விட்டது என்பதை j'ai attrapé un rhume, j'ai attrapé un rhume என்று சொல்ல வேண்டும். இன்னொரு வகையில் கூறுவதாக இருந்தால் je suis enrhumé, je suis enrhumé என்று சொல்லலாம். எனக்கு இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு என்பதை j'ai de la diarrhée avec son, j'ai de la diarrhée avec son என்று சொல்ல வேண்டும். வயிற்றுப்போக்குடன் வரும் வயிற்று நோவை, வயிற்று வலியை j'ai des coliques என்று சொல்வார்கள், j'ai des coliques. எனக்கு சரியான வயிற்று வலி என்பதை j'ai très mal au ventre, j'ai très mal au ventre. வலி என்பதற்கு இன்னொரு சொல் douleur என்று பாவிப்பார்கள். உதாரணமாக j'ai des douleurs au ventre, j'ai des douleurs au ventre. நான் வாந்தி எடுக்கிறேன் என்பதை je vomis, je vomis. எனக்கு நிறைய வயிற்று பிரட்டல் இருக்கிறது என்பதை j'ai beaucoup nausées, j'ai beaucoup nausées என்று சொல்ல வேண்டும். எனக்கு தலை சுற்றுகிறது என்பதை j'ai des vertiges, j'ai des vertiges. அவனுக்கு பல்வலி என்பதை il a mal aux dents, il a mal aux dents என்று சொல்ல வேண்டும். நான் தசைப்பிடிப்பால் துன்பப்படுகிறேன் என்பதை je souffre de courbature, je souffre de courbature என்று சொல்ல வேண்டும். அவளுக்கு காது வீக்கம் என்பதை elle a otite, elle a otite என்று சொல்வார்கள். அதே போல தொண்டை சதை வீக்கத்தை j'ai angine, j'ai angine என்று சொல்வார்கள். அடுத்ததாக கைகால் அடிபடுதல் மற்றும் விபத்து ஏற்படுவதை எவ்வாறு நாம் மருத்துவரிடம் சொல்ல வேண்டும் என்பதை பார்ப்போம். எனக்கு காரில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது என்பதை j'ai eu un accident de voiture, j'ai eu un accident de voiture என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக நான் ஏதாவது ஒன்றில் மிதித்து வழுக்கி விழுந்து விட்டேன் என்பதை j'ai glissé sur quelque chose et je suis tombé, j'ai glissé sur quelque chose et je suis tombé என்று சொல்ல வேண்டும். அடுத்து எனக்கு முழங்கால் வலிக்கிறது என்பதை j'ai mal au genou, j'ai mal au genou என்று சொல்ல வேண்டும். அவன் காலை உடைத்து கொண்டான் என்பதை il s'est cassé la jambe, il s'est cassé la jambe. நான் என்னுடைய கைகளை உடைத்து விட்டேன் என்பதை je me suis cassé le bras, je me suis cassé le bras என்று சொல்ல வேண்டும். நான் படிக்கட்டிலிருந்து விழுந்து விட்டேன் என்பதை je suis tombé dans l'escalier, je suis tombé dans l'escalier என்று சொல்ல வேண்டும். அடுத்து நான் விழும் பொழுது என்னுடைய முழங்கையில் உராய்வு ஏற்பட்டு விட்டது என்பதை je me suis écranché le coude en tombant, je me suis écranché le coude en tombant. அடுத்து எனக்கு பலமான காயம் ஏற்பட்டு விட்டது என்பதை je suis grièvement blessé, je suis grièvement blessé என்று சொல்ல வேண்டும். மெதுவான அடி என்று சொன்னால் légèrement blessé என்று சொல்லலாம். நடக்கும் பொழுது என்னுடைய கணுக்கால் சுளுக்கிவிட்டது என்பதை je me suis tordu la cheville en marchant, je me suis tordu la cheville en marchant என்று சொல்வார்கள். அது வீங்கிவிட்டது என்பதை il est gonflé அல்லது il est
enflé என்று சொல்ல வேண்டும். அடுத்து நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் என்பதை je suis vraiment très fatigué. Je suis vraiment très fatigué என்று சொல்லலாம். என்னிடம் ஒரு சக்தியும் இல்லை என்பதற்கு je n'ai aucune énergie அல்லது je n'ai pas d'énergie என்று சொல்ல வேண்டும். நான் மிகுந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் என்பதை je suis stressé. Je suis stressé என்று சொல்லலாம். எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை என்பதை je n'ai pas envie de manger. Je n'ai pas envie de manger. எனக்கு அதிகம் பசி இல்லை என்பதை je n'ai pas beaucoup d'appétit. Je n'ai pas beaucoup d'appétit. எனக்கு மிகுந்த பசி இல்லை என்பதை je n'ai pas très faim. Je n'ai pas très faim. எனக்கு தூக்கமின்மை இருக்கிறது என்பதை j'ai des insomnies. J'ai des insomnies. நான் மிகுந்த குறைவாகவே தூங்குகிறேன் என்பதை je dors très mal. Je dors très mal என்று சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மருத்துவர்களிடம் செல்லும் பொழுது மருத்துவர்கள் நம்மை முதலில் கேட்கும் வினாக்களையும் நாம் அவர்களிடம் சொல்லும் கூடிய பதில்களையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மருத்துவர்கள் நம்மை பரிசோதிக்கும் பொழுது பயன்படுத்தும் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் மற்றும் நமக்கு வழங்கும் ஆலோசனைகளையும் எவ்வாறு பிரெஞ்சில் கதைப்பது என்பதை பார்ப்போம். இந்த வீடியோவின் அடுத்த பாகத்தை தவறாமல் நீங்கள் பார்க்க விரும்பினால் மறக்காமல் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்யும் பொழுதுதான் நான் போடும் வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், சாவோ.